மகாட சீரியல் நாளைக்கான ப்ரமோ இல்ல. வெண்ணிலா விஜய் கிட்ட நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும், நீ தான் என் கழுத்துல தாலி கட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சவால் விட்டுட்டு. இந்த நேரத்துல விஜய்க்காக வெண்ணிலா கோவில்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விஜய் வந்து கழுத்துல தாலி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து விஜய் வந்து அந்த இடத்துக்கு வரவே இல்லை. வராதனால எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பசுபதி வெண்ணிலா மனசை மாத்துறதுக்காக மறுபடியும் வெண்ணிலா கிட்ட போய் பேசுறாங்க. இங்க பாருமா, நீ எவ்வளவு தூரம் அந்த பையனை வந்து லவ் பண்ண, ஆனா வந்து அவனுக்கு உன் மேல துளி கூட லவ்வே இல்லை, அதனாலதான் வந்து அவன் வந்து இங்க வரவே இல்லை, அந்த காவேரி தான் இங்க வர விடாம பண்ணிருப்பான், இன்னுமேலும் அவன் மேல நீ இறக்கப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பத்தி தப்பு தப்பா வந்து பசுபதி சொல்றாங்க. உடனே வெண்ணிலா யோசிக்கிறாங்க. நீ வந்து உனக்கு அந்த பையன் தாலி கட்டலன்னா அந்த பையனை நம்ம ஸ்டேஷன்ல உள்ள தள்ளிடுறான், அந்த காவேரி கூடயும் சேர்ந்து வாழக்கூடாது, என்ன சொல்றமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே வெண்ணிலா யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. வெண்ணிலா, மாமா என்ன சொல்றீங்க, அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வேணும், அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான், அப்படி இருக்கும்போது நம்ம பண்ணதே தப்பு, அந்த பையனை மிரட்டி கல்யாணம் பண்ண வைக்கணும்னு சொன்னதே தப்பு, இப்ப வேற அந்த பையனை ஸ்டேஷனுக்குள்ள அனுப்புறத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பசுபதி, அந்த பையன் தான் வந்து வெண்ணிலாவை பத்தி யோசிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி நம்ம வந்து அந்த பையனை பத்தி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீதாம்மா முடிவு பண்ணணும், உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணமே அந்த பையன் தான், அதுவும் இல்லாம என்ன வேற காதலிச்சு ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி நீ போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுமா, மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. உடனே வெண்ணிலாவும் நீங்க சொல்றது சரிதான், என்னவே ஏத்துக்காம விஜய் வந்து இப்படி பண்றானா, அவன் அந்த பொண்ணோட சேர்ந்து வாழக்கூடாது, அவன் வந்து உன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணணும் இல்ல ஜெயிலுக்கு போகணும், இதுல ரெண்டுல ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்ணிலா முடிவு பண்றாங்க. உடனே வெண்ணிலா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அந்த விஜய் வந்து என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் ஏமாத்தினது மட்டும் இல்லாம சார், அவன் வந்து எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணமே அவன் தான், எங்களை வந்து கொலை முயற்சி வேற பண்ணான், நான் இப்படியோ தப்பிச்சு வந்து பழச்சிட்டேன், கடைசியில இப்ப என்னை காப்பாத்தி என்ன அரவணைச்ச மாதிரி எப்படியாவது அதுல இருந்து அவன் வந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சான், ஆனா இப்ப எனக்கு அவங்க சித்தப்பா மூலமா நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே விஜய் மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க போலீஸ். நேரா வீட்டுக்கு போறாங்க, போயிட்டு அங்க போயிட்டு விஜய வந்து கைது பண்றதுக்காக வர்றாங்க. வந்த உடனே விஜய் வந்து கைது பண்றாங்க. இந்த நேரத்துல தாத்தா கேக்குறாங்க, என்ன பிரச்சனை சார், எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல உங்க மேல வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, நீங்க வந்து அந்த பொண்ணை ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு, அதனாலதான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நாங்க உங்க ஆக்ஷன் தான் எடுப்போம், அதுக்கு பிறகுதான் ஆதாரத்தெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. உடனே வந்து வீட்டுல உள்ளவங்கன்னா வந்து பயந்து போய் இருக்கிறாங்க. உடனே தாத்தா நீங்க பயப்படாதீங்க தாத்தா, நான் வந்து என் மேல எந்த தப்பு இல்லை, நான் வெளியில வந்துடுவேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த இடத்துல தாத்தா பயந்து போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் வந்து யாருன்னு தெரியும் போது விஜயோட சித்தப்பான்னு சொன்னோனையும் விஜயோட சித்தியும் வந்து அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க தாத்தா. அவங்க சித்தி மூலமா வந்து விஜய் சித்தப்பாவை எப்படியாவது அந்த கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்க சொல்லணும், விஜய் சித்தப்பா எதிராக சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அவங்க கூப்பிட்டு போறாங்க. அங்க போயிட்டு விஜய் வக்கீல் வேற அங்க வர்றாங்க. வந்த உடனேயும் தாத்தாவும் அவங்க சித்தி எல்லாரும் வர்றாங்க. இந்த பக்கம் பசுபதி ராகினி எல்லாரும் வந்து ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. ஒன்னும் போலீஸ் வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க, சார் நீங்க வந்து பெரிய ஆளா இருக்கீங்க, ஆனா இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சார் இவங்க வந்து என் மேல தப்பா என் பேரு களங்கப்படுத்துறதுக்காங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து இவ வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டா சார், நான் வந்து இந்த பொண்ணை ஏமாத்தவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சித்தியும் சித்தப்பா கிட்ட பேசி பாக்குறாங்க. விஜய் வந்து நம்ம தூக்கி வளர்த்த பையன், அவன் மேல போய் நீங்க கேஸ் கொடுத்துருக்கீங்க, வாபஸ் வாங்குங்க, கொஞ்சம் வாங்க சொல்லுங்க, அவன் எப்படி வெண்ணிலா அப்பா அம்மாவையும் வீட்டை விட்டு விரட்டி கொலை பண்ணிருப்பான், அவ்வளவு மோசமானவனா நம்ம வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்றாங்க. நம்ம வளர்த்த நன்றி கூட இல்லாம நம்ம பையனையே வீட்டை விட்டு அனுப்பிட்டான், அப்படி இருக்கும்போது வந்து அவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்வேன், அவனை தூக்கி உள்ள வைக்கணும் போலீஸ், அப்பதான் வந்து என் மனசே ஆரோப் சொல்லிட்டு விஜய் சித்தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து சொல்றாங்க, சார் எல்லாமே பண்ணது இவர் தான் சார், இவரை விசாரிங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும் போது போலீஸ் வந்து சித்தப்பா கிட்ட விசாரிக்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க, நீங்க தான் எல்லாம் பண்ணிட்டு அந்த அவர் மேல பழிய போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க உண்மையை சொல்லிடுங்க, இல்லாட்டி உள்ள போட்டு லாடம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உடனே இல்ல சார் நான் தான் பண்ணல சார், எல்லாமே வந்து அவன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல போய் சொல்றாங்க சார், நீங்க விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிங்க, அப்பதான் உண்மை வரும் சொன்னோம். உடனே உள்ளத்துக்கு போட்டு அடிச்சு விசாரிக்கும் போது எல்லா உண்மையும் வெளியே வருது. விஜய் சித்தப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஜெயில பிடிச்சு போட்டுடுறாங்க. சார் எங்களை மன்னிச்சிடுங்க சார், நாங்க இதை விசாரிக்காம உங்களை கூப்பிட்டு வந்து தப்பு தான் சார் அப்படி சொல்றாங்க. இருக்கட்டும் சார், உங்க கடமையை தானே நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு தாத்தா கூட
விஜயோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வெண்ணிலா மூலமா இன்னொரு பிளான ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து விஜய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா? அதுக்கு இன்னொரு வழி நான் வச்சிருக்கேன் அப்படி சொல்றாங்க. என்ன வழின்னு கேட்கும்போது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த காவேரி தானே. அவள முதல்ல தூக்கிருவோம். அப்புறம் வந்து விஜய் ஆட்டோமேட்டிக்கா உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. சார், நீங்க எங்களுக்காக யோசிச்சு இவ்வளவு பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களுக்கு எப்படிதான் நான் வந்து நன்றி சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வெண்ணிலா மாமா, இல்ல இவங்க பண்றதெல்லாம் தப்பா தெரியுதுமா, நம்ம ஊருக்கே போயிடலாம் வாமா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல விஜய் இவ்வளவு தூரம் பண்ணதுல இருந்து விஜய் ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணணும், இல்ல ஜெயிலுக்கு போகணும், அது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து பிடிவாதமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வெண்ணிலா கிட்ட பசுபதி, அந்த பொண்ணு தானே விஜய் கீ கொடுத்து எல்லாமே பண்ண வைக்கிறா, அந்த பொண்ணை தூக்கிட்டோம்னா எல்லாமே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. உடனே காவேரியை வந்து பசுபதி கடத்தி வச்சுக்கிறாங்க. கடத்திட்டோன்னே அந்த காவேரி வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. காவேரிக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டையும் குமரன் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. காவேரி என்கிட்டயே பேசவே இல்லையே, எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் வந்து தேடுறாங்க. விஜய் காவேரியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போய் கேட்கறாங்க. என்ன சார், மறுபடியும் உங்களுக்கும் காவேரிக்கு எதுவும் பிரச்சனையா சார் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கும் காவேரிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, காவேரி திடீர்னு காணாம போயிட்டா, எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு, இல்ல சார் இங்க வரலையே காவேரி, அப்படி ஏதாவது கால் பண்ணா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விஜய்க்கு ஒரு கால் வருது. கால்ல பசுபதி பேசுறாங்க. காவேரி எங்க இருக்கான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கியா? காவேரி இப்ப என்கிட்டதான் இருக்கிறா. உன் பொண்டாட்டி உனக்கு உயிரோட வேணும்னு நினைச்சுக்க, நீ வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏய், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில காவேரி மட்டும்தான். அப்படி இருக்கும்போது யாரு நீ என்ன வந்து கல்யாணம் பண்ண சொல்றது? ஓ, நீ அவன் தானா, பசுபதி தானே, நீ தானே வெண்ணிலாவுக்கு கீ கொடுத்து எல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய், நான் சும்மா சொல்றேன் நினைச்சுக்கிடாத, நீ வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணலாம் நினைச்சுக்கோ, பணமாதான் வந்து காவேரி வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு விஜய் பயந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நிவினுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, உங்களால எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? அந்த காவேரிய அந்த பசுபதி எங்க வச்சிருக்காங்கன்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் அவர் கொடைக்கானல்ல கூட வச்சிருக்கலாம், இதுக்கு முன்னாடி ஒருக்கா காவேரி கடத்தினால அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரி நம்ம கொடைக்கானல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் நிவினும் கொடைக்கானல் போய் காவேரி எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறாங்க. இங்க வெண்ணிலா மறுபடியும் கல்யாண குளத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு வெண்ணிலா, நீ நினைக்கிறதா எதுவுமே நடக்காது, இங்க பாரு காவேரி தான் என் லைஃப்ல முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா மாமா, ஏமா இப்படி இருக்கிற, அந்த பையன் தான் வந்து காவேரி தான் முக்கியம்னு சொல்லும் போது நீ அந்த பையனோட வாழ்க்கையில இருந்து வெளியில வரணுமா, அதை விட்டுட்டு ஏமா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வாமா நம்ம வீட்டுக்கு ஊருக்கே போயிடலாமாங்க, நான் உனக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறேமா அப்படின்னு சொல்றாங்க. என் மனசுலாம் விஜய் இருக்கும்போது நான் எப்படி மாமா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டு, நானே உங்களுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாங்க. கல்யாணமா, என் வாழ்க்கை கல்யாணமே கிடையாது, விஜய் ஒருத்தனை தான் நான் ஹஸ்பண்டா நினைச்சு வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவோட ஊருக்கு போயிடுறாங்க. இங்க காவேரி நிவின் எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, காவேரியை கடத்தினது பசுபதி தான் அப்படின்னு சொல்லி. உடனே பசுபதியை பிடிச்சு உள்ளத்துக்கு போட்டுடுறாங்க. இனிமேல் நீ வெளியில வர முடியாது, காவேரிக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைச்சா இதான் கறி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராகினி காவேரி கிட்ட, எங்க அப்பாவே நீ உள்ள தள்ளிட்டியா, அவனு சும்மா விட மாட்டேன்டி, நீ எப்படி சேர்ந்து வாழ்றேன்னு நானும் பாக்குறேன் விஜய் கூட அப்படி சொல்லிட்டு ராகினியை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் நீ காவேரி மேட்டர் வேலைலாம் வச்சுக்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ராகினியை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.